நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது प्रवीण पूर्वाक सेकंड पेपर ला फोर्थ एक्सरसाइज किसी एक कहानी का सारांश लिखकर उसकी विशेषताओं पर प्रकाश डालिए. அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நூறு நிஷா அப்படிங்கிற ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து கஹானிக்கார் கா பரிச்சய, ரைட்டரோட அறிமுகம். नूरू निशा कहानी तमिलनाडु के प्रसिद्ध कहानीकार कूपा राजगोपालन द्वारा लिखी गई है. अदा नूरू निशा அப்படிங்கிற கதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ரைட்டர் ராஜகோபாலன், கூப்பா ராஜகோபாலன் அவங்களால எழுதப்பட்டது. उनकी पहली कहानी थी. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, जो सन 1926 में प्रकाशित हुई. அவரோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து 1926ல பப்ளிஷ் ஆயிருக்கு. वे तमिल के साथ संस्कृत, तेलुगु, अंग्रेजी और बंगला भाषाओं में भी ஞாத்தா தே. அதாவது இவர் வந்து தமிழோட சேர்ந்து சான்ஸ்கிரிட், தெலுங்கு, இங்கிலீஷ் அப்புறம் பங்களா இந்த லாங்குவேஜ்லையுமே ரொம்ப புலமை பெற்றிருந்தார். ரச்சனாயே அவரோட படைப்புகள் 4 உபன்யாஸ், 8 கஹானி சங்கிரஹ் ஆதி, அதாவது 4 நாவல்கள் அப்புறம் 8 கதை தொகுப்புகள் வந்து அவர் எழுதியிருக்காரு. கஹானி கா பரிச்சய, இந்த கதையோட அறிமுகம். நூறு நிஷா கூப்பா ராஜகோபாலன் கி ஏக் சுந்தர் கஹானி ஹே. நூறு நிஷா வந்து கூப்பா ராஜகோபாலன் அவங்களோட ஒரு சிறந்த ஸ்டோரி. इसमें लेखक और नूरू निशा के நிஷ்கலங்க் பியார் கா வர்ணன் ஹே. இதில் வந்து இந்த ரைட்டரும் அப்புறம் அந்த நூறு நிஷா அப்படிங்கிறவங்களோட ஒரு கலங்கம் இல்லாத அன்பை வர்ணிக்குது இந்த கதையில். பச்பன் से अपने प्यार को सजाते रखने वाले दोनों शादी नहीं करने पर भी अंत तक प्यार करने का निश्चय करते हैं. அதாவது பச்பன் சே அப்படின்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதிலிருந்தே அவங்க வந்து தன்னோட அன்பை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலன்னா கூட கடைசி வரைக்கும் ஒருத்தர் வந்து அன்பா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. एक बार मिलने पर अपने मन की बात व्यक्त करके अंत तक उन्हीं की याद में जीने की वादा करती है. ஒரு முறை என்ன பண்ணாங்க, நூறு நிஷா அந்த ரைட்டரை மீட் பண்ணி அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒருத்தர் நினைவுலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பத்திர லெட்டர். லேக்கக் வேலூர் ஜெயில் से निहा होकर आए थे. அந்த ரைட்டர் வந்து வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாரு. தபி உன்கே நாம் ஏக் பத்திர ஆயா, அப்போ அவரோட பேருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. யக் பத்திர உன்கே மித்ர குலாம் காதீர் காத்தா, அது வந்து அவரோட ஃப்ரெண்டு குலாம் காதீரோடது. தோனும் திருச்சியுமே சாத் ரக்தே தே, 2 பேரும் திருச்சியில ஒன்னா இருந்தாங்க. गुलाम खादिर की बहन नूरू निशा को लेखक के इनिशियल तक याद थे. குலாம் காதிரோட அவங்க சகோதரி, அதாவது தங்கச்சி, அவங்களுக்கு வந்து இந்த ரைட்டரோட இனிஷியல் வரைக்கும் அவங்க வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க. अखबार में लेखक की निहाई की खबर पढ़कर गुलाम कादिर ने बचपन के वादे के अनुसार अपनी शादी का नियंत्रण पत्र भेजा. அதாவது நியூஸ் பேப்பர்ல இவர் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு குலாம் காதிர் வந்து அவங்க சின்ன வயசுலேயே வந்து 2 பேரும் சொல்லிட்டாங்க, என்னோட மேரேஜுக்கு உன்னை கூப்பிடுவேன், அதே மாதிரி உன்னோட மேரேஜுக்கு என்னை கூப்பிடு, அந்த மாதிரி 2 பேரும் வாக்கு கொடுத்துக்கிட்டாங்க, அதை ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி அவரோட மேரேஜுக்கான நிமந்திரன் பத்திரம் அப்படின்னா அந்த இன்விடேஷனை அனுப்பியிருக்காரு. மீட்டி யாதம் அப்படின்னா இனிமையான நினைவுகள். गुलाम कादिर और लेखक திருச்சி के स्कूल में साथ पढ़ते थे. அதாவது குலாம் காதிரும் அவரு அந்த ரைட்டர் 2 பேரும் திருச்சியில ஒன்னா படிச்சாங்க. एक बार गुलाम कादिर ने लेखक से नकल की. ஒரு தடவை வந்து குலாம் காதிர் என்ன பண்ணாரு, ரைட்டரை பார்த்து காப்பி அடிச்சாரு. इसलिए मास्टर ने लेखक को मारा. இதனால ரைட்டரை வந்து அடிச்சிட்டாரு, ஆசிரியர் வந்து ரைட்டர் அடிச்சிட்டாரு. நீ ஏன் காமிச்ச அப்படின்னு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. बाद में गुलाम कादिर लेखक को अपने घर ले गया. அதுக்கப்புறம் அவரு குலாம் காதிர் என்ன பண்றாரு, அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. वहाँ उसकी बहन नूरू निशा से लेखक की पहचान हुई. அங்கதான் வந்து நூறு நிஷா இவரோட தங்கச்சி குலாம் காதிரோட சிஸ்டர் அவங்க நூறு நிஷா அவங்களோட அறிமுகம் ஏற்பட்டது. தோனோமே धीरे धीरे स्नेह बढ़ा. 2 பேத்துக்கும் இடையில அன்பு வளர்ந்துச்சு. 10वीं तक दोनों मित्र साथ पढ़े, लेकिन पिता के तबादले के कारण
லேக்கக் திருச்சி சோடுகர் சலா கயா. அதான் 2 பேரும் 10th வரைக்கும் ஒன்றா படித்தாங்க. ஆனால் அவங்க அப்பாவோட அந்த டிரான்ஸ்ஃபர் காரணத்தால் அந்த ரைட்டர் வந்து திருச்சியை விட்டுட்டு போயிட்டாரு. 12 साल बाद குலாம் காதிர் கா பத்திரம் மிலா. அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் குலாம் காதிரோட லெட்டர் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ பியார் பரி நூறு நிஷா, அதாவது அன்பு நிறைந்த மனசுல அன்பு உடைய நூறு நிஷா. गुलाम कादिर की शादी में भाग लेने के लिए लेखक मद्रास गए. गुलाम कादिरोட மேரேஜ்ல கலந்துக்கிறதுக்காக மெட்ராஸ் போறாரு ரைட்டரு. वहाँ घर रिश्तेदारों से भरा हुआ था. அங்க வந்து எல்லாருமே ரிலேஷன்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ गुलाम कादिर और लेखक पुराने दिनों की बातें कर रहे थे. அதாவது 2 பேர் என்ன பண்றாங்க, பழைய பழங்காலத்து விஷயங்கள் எல்லாம் ஒன்னா படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மீட் பண்ணும்போது அதெல்லாம் பத்தி பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுறாங்க. गुलाम की माँ ने लेखक से विवाह के बारे में पूछा. तब लेखक ने कहा कि उनकी अब तक शादी नहीं हुई. அப்போ வந்து குலாம் காதரோட அவங்க அம்மா வந்து ரைட்டர்கிட்ட கேட்குறாங்க அவங்களோட மேரேஜை பற்றி. அப்போ வந்து ரைட்டர் சொல்கிறாரு எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. यह बात पीछे से सुन रही नूर निशा के मन को छू गई. அப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நூறு நிஷா நின்றுட்டு இதை கேட்டுட்டு அப்போ வந்து அவங்க மனசு அப்படியே டச் பண்ணுற மாதிரி ஆயிடுது. रात में वह लेखक से मिली और एक पत्र देकर गांव जाकर पढ़ने को कहा. நைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து நூறு நிஷா வந்து அவங்க ரைட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. अगले दिन लेकर गुलाम कादिर से विदा लेकर चले गए. அடுத்த நாள் குலாம் காதிர்கிட்ட சொல்லிட்டு ரைட்டர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நூறு நிஷா கா प्यार, நூறு நிஷாவோட அன்பு. गांव लटकर लेखक ने नूर निशा का पत्र पढ़ा. ஊருக்கு போயிட்டு அவரு நூறு நிஷா கொடுத்தா அந்த லெட்டரை வந்து படிக்கிறாரு. पत्र में नूर निशा ने अपने बचपन के प्रेम और मन की भावनाओं को व्यक्त किया. அந்த லெட்டர்ல வந்து அவங்க தன்னோட அன்பை அவங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறதையும் வெளிப்படுத்தி அதுல எழுதியிருந்தாங்க. उसने लिखा कि वह जीवन भर लेखक को याद करती रहेगी और चाहती है कि लेखक भी विवाह ना करें. அவங்க வந்து என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நான் லைஃப் ஃபுல்லா உங்களோட நினைவுலே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேரேஜ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. पत्र पढ़कर लेखक ने भी नूर निशा की यादों में जीवन பிதானே கா நிச்சயிக்கியா. அந்த லெட்டரை படிச்சுட்டு அவரும் அந்த ரைட்டரும் என்ன முடிவு பண்ணிக்கிறாரு, நம்மளும் லைஃப் ஃபுல்லாக நூறு நிஷாவை நினச்சிட்டு இருந்துடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறாரு. விசேஷதாயம், இதோட இந்த சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த கதையை பற்றி இங்கே வந்து கொடுக்குறாங்க. கதா வஸ்து, இதோட கதை அம்சம் என்ன. நூறு நிஷா மானவ் மன்கே பியார் கி கஹானிகை. நூறு நிஷா அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து மனுஷங்களோட மனசுல இருக்க அன்பை பத்தி சொல்ற ஒரு கதை. நூறு நிஷா பச்பன் சே லேக்கக் சே பிரேம் கர்த்தி ஹை. நூறு நிஷா இந்த கதையில வர இந்த கேரக்டர் நூறு நிஷா வந்து சின்ன பிள்ளையில இருந்தே இந்த ரைட்டர் மேல அன்பு வச்சிருக்காங்க. தோனோ விவாஹ பினா பிரேம் மே ஜீனே கா நிச்சய கர்த்தே ஹை. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்காமலே ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அமர் பிரேம் கி கஹானிகை. இது வந்து ஒரு அழியாத ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு இதோட கதை அம்சம் என்னங்கிறத சொல்றாங்க. கதோப் கதன் அப்படின்னா டயலாகு. கஹானிக்கு சம்பாத சரல் அப்படின்னா ஈஸியா. இதோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா ஈஸியா இருக்கு. சஹஜ் ஒரு ருச்சிகர்கை, அது சகஜமா எல்லாம் நார்மலாக பேசுகிற மாதிரியும் அப்புறம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. வே கஹானிக்கோ ஆகர்ஷக் பனாத்தேகை. இது வந்து இந்த கதையை வந்து ஆகர்ஷக் பனாத்தேகைன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தேசிய, இந்த கதையோட நோக்கம் என்ன. ஒவ்வொரு கதையும் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக கொடுப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு மெசேஜை சொல்லும். ஸோ இந்த கதை வந்து கஹானிக்கா உத்தேசிய மானவ் மன் கே பிரேம் और भावनाओं को प्रकट करना है. அது இந்த கதை என்னன்னா இதோட நோக்கம் என்ன, மனுஷங்களோட மனசுல இருக்க அன்பு அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்துறது. கஹானிக்கார் अपने उद्देश्य में सफल रहे थे. இந்த ரைட்டர் வந்து தான் என்ன நினைச்சாரோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காரு, அதில் வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. பாஷா ஒரு ஸ்டைலி, இந்த கதையோட லாங்குவேஜ் சொல்லியிருக்க ஸ்டைலு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நூறு நிஷா கஹானிக்கு பாஷா சரல்
और शैली आकर्षक और रुचिकर है. இந்த நூறு நிஷா கதையோட அந்த லாங்குவேஜ் வந்து எளிமையா இருக்கு, அப்புறம் சொல்லியிருக்க ஸ்டைல் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த வாத்தாவரன், இந்த கதையோட சூழ்நிலை என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சார்ந்தது அப்படின்னா, நூறு நிஷா கஹானிக்கா வாத்தாவரன் பாரிவாரிக் ஹோனேக்கே சாத் சாத், இந்த இடத்துல இது சாத் தான் திரும்ப வரும், இங்க தப்பா இருக்கு. சாத் சாத் மனோவைஜானிக் ஹை. இந்த நூறு நிஷா கஹானி வந்து ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா இருந்தாலும் கூட அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. शीर्षक, இதோட டைட்டில், நூறு நிஷா शीर्षक कहानी के लिए उपयुक्त है क्योंकि कहानी उसी के चरित्र पर आधारित है. நூறு நிஷா அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அந்த நூறு நிஷாவோட கேரக்டரை பத்தி தான் ஃபுல்லாவே இந்த ஸ்டோரியில வருது. ஸோ இந்த டைட்டில் வந்து மேட்சா இருக்கு அப்படிங்கிறாங்க. கஹானி கலா கி திருஷ்டி से நூறு நிஷா ஏக் சஃபல் கஹானிகை. கஹானி கலை அப்படின்னா ஒரு கதை அப்படின்னா என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நிறைந்ததா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான நல்ல ஸ்டோரி, வெற்றிகரமான ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.